இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன டூ சார்ட்டட் அரே லிஸ்ட். ஒரு 2 அரே லிஸ்ட் கொடுத்துருவாங்க நமக்கு. 2 அரே லிஸ்ட் எப்படி இருக்குன்னா சார்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். அது எப்படின்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் சார்ட்டட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அரே லிஸ்ட்டில் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் 2 அரே லிஸ்ட்டில் இருக்க 2 அரே லிஸ்ட்டில் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் எது அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில். அரே லிஸ்ட் 1ல் 1 3 4 9, இந்த அரே லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் என்ன 1 4 9, ரெண்டுலேயுமே இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் 1 4 9. வேறு எந்த எலிமெண்ட்ஸுமே ரெண்டுலேயுமே காமனாக இல்லை. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது இன்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 2 5, இது 3 தான் ரெண்டுலேயும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம என்ன மெத்தட் எழுதுனா 2 இன்புட்டை அந்த மெத்தட் இன்புட்டாக வாங்கணும். 2 பேராமீட்டர் இன்புட்டாக வாங்கணும். 2 அரே லிஸ்ட்டாக இருக்கணும். அந்த அரே லிஸ்ட்டில் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸை அந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நம்மளோட கோட். இது பைத்தானில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் 2 அரே லிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். 2 அரே லிஸ்ட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு மெத்தட் காமன் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இந்த மெத்தடுக்கு 2 இன்புட் பாஸ் ஆகுது. ஒன்று அரே 1, இன்னொன்று அரே 2. இதோட கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இப்போது 2 அரே லிஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அரே லிஸ்ட் எங்கே இருக்குது, ரெண்டாவது அரே லிஸ்ட் எங்கே இருக்குது. இதில் 2 பாயிண்டர் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டர் 1, ரெண்டு பாயிண்டர் 2. ரெண்டையுமே இனிஷியலாக 0ன்னு டிஃபைன் பண்ணிப்போம். பாயிண்டர் 1 அரே லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்டரை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். பாயிண்டர் 2ன்றது அரே லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பாயிண்டரை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, இப்போது அரே லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்டர் மேப் பண்ணியிருக்கிற வேல்யூவும் அரே லிஸ்ட்டில் ரெண்டாவது பாயிண்டர் மேப் பண்ணியிருக்க வேல்யூவும் சேமாக இருந்தால், ரெண்டு லிஸ்ட்லேயும் இருக்கிற வேல்யூஸ் சேமாக இருந்தால், எடுக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா நியூவாக ஒரு அரே லிஸ்ட்டில் அந்த எலிமெண்ட்டை அப்பன் பண்ணி விட்டுறணும். அப்பன் பண்ணிவிட்டு 2 பாயிண்டரையும் 1 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுறோம். 2 அரே லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட் எடுக்கிறோம். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நியூ அரே லிஸ்ட்டில் அந்த எலிமெண்ட் அப்பன் பண்ணிவிட்டு 2 பாயிண்டரை நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அப்போ ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், இந்த பாயிண்டர் 1 இங்கே 3க்கு நேராக வரும். பாயிண்டர் 2 2க்கு நேராக வரும். பார்த்தீங்கன்னா பாயிண்டர் 1 3க்கு நேராக வந்துச்சு. பாயிண்டர் 2 2க்கு நேராக வந்துச்சு. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, பாயிண்டர் 1ஓட எலிமெண்ட் நெக்ஸ்ட்டு வர எலிமெண்ட்டும் பாயிண்டர் 2ல் இருக்க நெக்ஸ்ட்டு வர எலிமெண்ட்டும் கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா பாயிண்டர் 1ல் இருக்கிற எலிமெண்ட் பெருசாகவும் அரே லிஸ்ட் 2ல் இருக்க எலிமெண்ட் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம சின்னதாக இருக்கிற எலிமெண்ட்டோட பாயிண்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விடணும். ஒன் ஸ்டெப், அதாவது ஒரு கண்டிஷன் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி தரோம். என்னென்னா இது எதுனா ஒரு அரே லிஸ்ட் சார்ட்டட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சார்ட்டட் ஃபார்மேட்னால் ஃபஸ்ட்டு 1 இருந்துச்சுன்னா செகண்ட் 3, அடுத்து வரப்போகிற வேல்யூ அதை விட பெருசாக தான் இருக்கும் எப்போவுமே. அதனால் சின்ன வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸ் கூட நம்ம செக் பண்ணுவோம். இதில் 3 பெருசாக இருக்குது, 2 சின்னதாக இருக்குது. அப்போது நம்ம பாயிண்டர் 2ஓட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். அப்போ பாயிண்டர் 2ஓட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுறோம். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன், இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னா பாயிண்டர் 1 அதே இடத்துல தான் இருக்கும். பாயிண்டர் 2 ஒரு ஸ்டெப் பேக், ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டால் அதோட இது எப்படி இருக்குன்னா பாயிண்டர் 1 3லே தான் இருக்கும். பாயிண்டர் 2 4க்கு போயிடும். இப்படி இல்லைனா இப்போது அரே லிஸ்ட் 2ல் இருக்கிற எலிமெண்ட் இப்போ பெருசாக இருக்குது. பாயிண்டர் 2ல் இருக்கிற எலிமெண்ட் பெருசாக இருக்குது. அரே லிஸ்ட் 1ல் இருக்க பாயிண்டர் 1ஓட எலிமெண்ட் சின்னதாக இருக்குது. இப்போது நம்ம சின்னதாக இருக்க எலிமெண்ட்டோட இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் கண்டிஷன் 3. அப்படி இதோட எலிமெண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா பாயிண்டர் 1 நம்ம ஒரு கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாயிண்டரோட 1ஓட வேல்யூ இங்கே 4க்கு வந்துடும். பாயிண்டர் 2ஓட வேல்யூ அதே இடத்துல தான் இருக்கும். பாயிண்டர் 2ஓட வேல்யூ அதே இடத்துல. இந்த கண்டிஷனுக்கு வரும்போது அப்போது அரே லிஸ்ட் 1ல் இருக்கிற பாயிண்டர் 1ஓட வேல்யூவும் இதில் இருக்க பாயிண்டர் 2ஓட வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்கும். அப்போ சேமாக இருக்கும்போது அதை நம்ம நியூ அரே லிஸ்ட்டில் புட் பண்ணிவிட்டு ரெண்டுலேயும் 2 பாயிண்டரையும் இன்க்ரீஸ் பண்ணி வரும். இதேமாரி தான் இது கண்டினியூஸ் அன்டில் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதோட கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். இப்போது 2 பாயிண்டர் நான் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேங்க. பாயிண்டர் 1
ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டர் 1 வந்து 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். பாயிண்டர் 2 வந்து 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய கண்டிஷன்னா இது வந்து வைல் லூப் வந்து ரிப்பீட் ஆகணும். எது வரைக்கும் ரிப்பீட் ஆகணும்? பாயிண்டர் 1 வந்து லெஸ்ஸனாக இருக்கணும். எதுக்குள்ளே லெஸ்ஸனாக இருக்கணும்? அரே 1ஓட சைஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் வந்து அது ரிப்பீட் ஆகணும். அதே நேரத்தில் பாயிண்டர் 2வும் அரே 2ஓட சைஸோட கம்மியாக தான் வந்து இருக்கணும். இது வரைக்கும் தான் வந்து இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகணும். பாருங்கள், பாயிண்டர் 1ஓட வேல்யூ சின்னதாக இருக்கணும், அரே லிஸ்ட்டு தான் வந்து பெருசாக இருக்கணும். கண்டிஷன் until இந்த கண்டிஷன் வரைக்கும் தான் அது வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து பாயிண்டர் 1ஓட வேல்யூ எடுத்துக்கிறோம். அரே லிஸ்ட்டில் 1ல் இருக்கிற பாயிண்டர் 1ஓட கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் அரே லிஸ்ட் 1ல் இருக்கிற பாயிண்டர் 1ஓட வேல்யூவும் அரே லிஸ்ட் 2ல் இருக்கிற பாயிண்டர் 2ஓட வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் நியூவாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நியூ லிஸ்ட் அப்படின்னு ஒரு அரே லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் அப்பன் பண்ணி விட்டுறேன். அப்போது நியூ லிஸ்ட் டாட் அப்பன் எதை அப்பன் பண்ணுறேன்னா அரே லிஸ்ட் 1ல் இருக்க பாயிண்டர் 1ஓட வேல்யூ வந்து நான் அப்பன் பண்ணி விட்டுறேன். அப்படி இன்னொரு கண்டிஷன் இப்போ வந்து அப்பன் பண்ணி விட்டுட்டு இன்னும் என்ன பண்ணணும்னா பாயிண்டர் 1 வந்து ஒரு கண்டிஷன் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். பாயிண்டர் 2வையும் ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அடுத்து எல்இஃபில் அரே 1ஓட வேல்யூ பாயிண்டர் 1ஓட வேல்யூ இது வந்து பெருசாக இருந்துச்சுன்னா, அரே 2ஓட வேல்யூ வந்து பாயிண்டர் 2ஓட சின்னதாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்டர் 2வை வந்து ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா அரே 1ஓட வேல்யூ பாயிண்டர் 1ஓட வேல்யூ வந்து சின்னதாக இருந்து அரே 2வில் இருக்கிற வேல்யூ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் வரும்போது இங்கே நான் வந்து பாயிண்டர் 1 மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டேன்னா இது வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா நான் வந்து நியூ லிஸ்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். இப்போ இது ரன் பண்ணும்போது ரன் பண்ணால் இங்கே தப்பு பண்ணியிருக்கோம். இஃப் அரே 1 ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா பாயிண்டர் 2வை ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ரிட்டர்ன் நியூ லிஸ்ட் டாட் அப்பண்ட் அரே 2 ஈக்குவல் டு 0 இல்லை, சாரி ஈக்குவல் டு தான். இப்போ இதை ரன் பண்ணோம்னா 149 ரெண்டுலேயும் காமனாக இருக்க வேல்யூ என்னது 149. இதுதான் நம்மளோட அவுட்புட். இதுக்கான ஜாவா கோட் நீங்கள் இது புரியலன்னா இன்னொரு டைம் பாருங்கள். இதுக்கான ஜாவா கோடு வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன்.